ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரோஜா பூ தோட்டத்துலேருந்து பூ பறித்து கூடையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் நாங்கள் பூ கட்டுறோம் சாமிக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் சாமிக்கு பிள்ளையாருக்குலாம் உகந்து போயிடுது. அதனால் அதையும் மிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக அழகாக வந்து பூ கட்டுறோம். ஸோ இந்த விநாயகருக்கு தான் நாங்கள் வந்து இப்போ மாலை போட போகிறோம். பூ மாலை. அந்த பூ மாலை தான் கட்டிகிட்ருக்கோம். எப்பவுமே பிரசாதத்தை வந்து ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் நாங்கள் பிரசாதம் வச்சு படைப்போம். பாருங்கள், இது எங்கள் வீட்லேயே வெத்தலை செடியில் வந்து நிறைய வெத்தலை வந்து வந்துச்சு. ஸோ அதுலேருந்து 2 பறிச்சுக்கிட்டோம். பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய வெத்தலை. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் வெத்தலை செடிலாம் வளங்க. நான் வெத்தலை செடி வீடியோ தான் நான் காமிக்கிறேன், வேறு ஒரு வீடியோவில், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து முதல்ல வந்து அந்த வெறும் ரோஸ் மட்டும் கட்டியிருந்தா அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். இந்த வெள்ளை கலர் பூவும் மிக்ஸ் பண்ணி கட்டினோடனே எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக. வீட்டில் நீங்கள் எல்லாருமே பூ கட்ட கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பூக்கள் கிடச்சிச்சின்னா அதை மாலையாக கட்டி சாமிக்கு போட முடியும். இது வந்து நல்லா வாசனை நிறைஞ்ச ஒரு பன்னீர் ரோஸு, நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. அடுத்தது அரைக்கீரை சமையல் செய்ய போகிறோம். அது வந்து அரைக்கீரை செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். அரைக்கீரை இது வரைக்கும் சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரைக்கீரை. அதுவும் கிராமத்தில் கிடைக்கிற அரைக்கீரை ரொம்பவே அவங்க தோட்டத்தில் விளைவிச்சு விற்பனை பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ போடுவோம் பாருங்கள்.
ஸோ அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, விநாயகருக்கு அந்த மாலை வந்து சாத்த போகிறோன்ட்டு. எவ்வளோ அழகாகிட்டு இருப்பாருங்க விநாயகர். அந்த 2 மலர்களையும் சேர்த்து மாலையாக கட்டியாச்சு. அந்த ரோஸ், பன்னீர் ரோஸ் பூவும் அந்த வெள்ளை கலர் பூவும். சரிங்களா, எவ்வளோ அழகாகிட்டு இருப்பார் விநாயகர். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டு விநாயகர்லாம் வச்சிங்கன்னா மாலை போட்டு சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேண்டுதல் நிறைவேறும். என்னம்மா சாமி கொண்டு வந்தியா? சாமி கும்பிடு. அப்படியே ஒரு 3 வாட்டி சுற்றி வந்து சாமி கும்பிட்டுக்கோ. இதில் வந்து அணையா தீபம்லாம் ஏற்றி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ மறுபடியும் ஏற்றணும். இன்னும் இரவுலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அணையா தீபம் வந்து அந்த ஸ்டார் வடிவத்தில் அழகாக காட்சி அளிக்கும். ஓம் கணபதியே போற்றி, ஓம் கணபதியே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகா போற்றி போற்றி போற்றி. விநாயகருக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைக்கிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடவுளுக்கு ஊதுவத்தி வந்து ஆரத்தி காமிச்சிடலாம். ஊதுவத்தி ஆரத்தி, சரிங்களா? ஊதுவத்தி, சாம்பிராணி இதெல்லாம் இருந்தால் நல்லா ஏற்றி வச்சிடணும். ஊதுவத்தி ஆரத்தி காமிச்சிட்டு அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டில் ஏற்றி வச்சுக்கலாம். ஊதுவத்தி ஸ்டாண்டில் இல்லைன்னா வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கூட அதில் சொருகி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது கற்பூர ஆரத்தி. தேங்காய் உடைக்க போகிறாங்களாம். அந்த கற்பூரம் அது பெரிய கற்பூரம் நல்லா எரியுது. ஓம் கணபதியே போற்றி, ஓம் கணபதியே போற்றி போற்றி போற்றி.
கணபதியே போற்றி. ஓம் கணபதியே போற்றி. ஓம் கணபதியே போற்றி. ஓம் கணபதியே போற்றி போற்றி போற்றி. விநாயகருக்கு எப்போவுமே தினமும் ஏதாச்சும் நைவேத்தியம் பண்ணணும் அவர் சாப்பிட்றதுக்கு. அவருக்கு இனிப்பு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சக்கரை பொங்கல் படைச்சிருக்கேன்.